கர்த்தராகிய இயேசுராஜா நாம மகிமைப்படுவதாக. நாம வசனத்தை தியானம் செய்ய போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 12:1 நாம் வாசிக்கலாம். இதோடு சேர்ந்து இந்த வசனத்தினுடைய ஆழத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ள போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். இங்கே அவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். இந்த ஒப்பு கொடுத்தல் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி, இந்த பலியில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பானவர்களே, ஏன் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார் என்றால், நம்முடைய சமாதானத்துக்காக, நம்முடைய மனமகிழ்ச்சிக்காக. தேவனுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய இருதயத்துக்குள்ள தெய்வீக சமாதானம் பிறக்கிறது. நித்திய மனமகிழ்ச்சி நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற இருள் நீங்குகிறது. ஒரு மாபெரும் பேரொளி வருகிறது. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்ணீர், வேதனை, கவலை, பிரச்சனை இதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பிரச்சனை சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் தேவனை அறியாமல் இருப்பது. தேவனை இவர்கள் அறிந்தார்களே ஆனால் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பது உண்மை. அப்போ தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் மனிதனை படைத்த நோக்கமே, இவர்கள் எனக்கு பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் யாரும் தேவ சித்தத்தை செய்யறதில்லை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய சரீரம் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால் முதலாவது நாம் தேவனுடைய பிரியராக காணப்பட வேண்டும். தேவன் நம்மேல் அன்பு வைத்து அவர் நமக்காக இந்த உலகத்தை யாவை செய்து முடித்திருக்கிறார். இந்த உலகத்தை சிருஷ்டித்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற இந்த பிரியத்தை நாம் உணர்ந்தால்தான் தேவனுக்கு நம்முடைய ஜீவியத்தையே பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். அதனால தான் இந்த ரோமருக்கு எதிரான நிருபத்தை எழுதும்போது பவுல், வாசிங்க பார்க்கலாம், 1-2 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர் என்று அங்கே சொல்லுகிறார். ரொம்ப மகிமையான வார்த்தை இது. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி இங்கே இந்த கடிதத்தை ஆரம்பிக்கிறார். தேவன் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் தேவ பிரியர் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். ஏன் இவங்க தேவ பிரியர் அப்படின்னா, தேவன் என் மேல வைத்திருக்கிற அந்த பிரியத்தை, அந்த அன்பை நான் அறிந்திருக்கிறேன் என்பது தான் புதிய ஏற்பாட்டு சபை. அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு சத்தியத்தை நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எது அவருக்கு ஆராதனையாம்? இதுவே புத்தி உள்ள ஆராதனை. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்பது அவரை கூர்ந்து நோக்கி பார்த்து நம்முடைய ஜீவனிலே ஆராதிக்கிற ஆராதனை. ஓப்பனா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும்னாக்கா, தேவன் என்னுடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளையாக நான் முற்றிலுமாக என்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்பது. அப்போ தேவனுடைய பிரியத்தை நாம் உணர்ந்தால்தான் நாம் தேவ பிரியராக இருக்க முடியும். தேவ பிரியராக இருந்தால்தான் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்மை நாம் அறிந்து, நம்மை நாம் உணர்ந்து தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க தேவனுக்கு நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்க உலகத்திலேயே எந்த ஒரு பொருளுமே, எந்த ஒரு மனிதனுமே கொடுக்க முடியாத ஒரு தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய இருதயத்தில் ஆட்கொள்ளுவதை நாம் உணரலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன்,
தேவன் நம்மிடத்துல நம்முடைய ஜீவியத்தையே, நம்முடைய சரீரத்தையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு மனுக்குலத்தினத்தில் தேவன் இப்போ ரட்சிப்புனா என்ன, கிறிஸ்துவம்னா என்ன அப்படின்னா, நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது. என்ன ஒப்பு கொடுக்கணும்? தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண அவர் சித்தம் கொண்டார். தேவனுக்கு ஒரு குடும்பம் தேவை. அவர் அன்புள்ளவராய் அவர் தமது சாயலாகம் தமது ரூபத்தின்படியே மனுஷனை சிருஷ்டித்தார். மனிதனுக்கு தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீன சித்தத்தில் விசுவாசத்தினாலே மனிதன் விசுவாசத்தில் பூர்ணப்பட வேண்டும். விசுவாசம் என்பது தேவன் என் அப்பாவா இருக்கிறார். அந்த உறவுல தான் உயிர் இருக்கிறது. உறவில் தான் உயிர், உறவு தான் ஜீவன். அந்த உறவுல தான் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ள வெளிப்பட வேண்டுமேயானால் தேவன் என் மேல எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார், அவருடைய பிரியத்தை, அவருடைய அன்பை ஓப்பனா சொல்லணும்னாக்கா 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4:19 வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நல்லா கவனிங்க. தேவன் தான் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நம்மை சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை ஊற்றி தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஆமேன். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இந்த அன்பு கூறுகிற தேவ பிரியர். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ பிரியர். உங்களுடைய சரீரங்களை, உங்களுடைய ஜீவியத்தை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை, அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். இன்னைக்கு நிறைய பேர் பெரிய போராட்டங்களோட, பிரச்சனைகளோட வாழ்க்கையில் அநேக விஷயங்களை எதிர்கொண்டு போகிறார்கள். அவங்க வாழ்க்கையை உடைந்து போயிருக்கிறது, நொறுங்கி போயிருக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறாரு, அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர் இரக்கமுள்ள தேவன். நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதனால் அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுங்க, ஜீவபலியா ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே சபைக்கு அவர் அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். இதுதான் தேவனுக்கு செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. இதுதான் ஒரு கருத்தான, ஒரு பயன்படக்கூடிய, நமக்கு பயன்படக்கூடிய, நாம் பெரிய பலனை அடையக்கூடிய, நாம் பெரிய மகிமையை அடையக்கூடிய ஒரு மகிமையான ஆராதனை என்பதுதான் இந்த புத்தி உள்ள ஆராதனை. அன்பானவர்களே, இப்போ நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், இந்த சரீரத்தில் நீதி வாசமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த சரீரத்தில் நீதி வாசமாக இருக்க வேண்டும். இது நீதியின் அவயவயங்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் தேவன் எனக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்மிடத்தில் பாவம் வாசமாக இருக்குமே ஆனால் இந்த பாவத்தின் நிமித்தம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வேதனைகளும் இருள்களும் சூழ்ந்து கொள்ளும். சபைக்கு வருகிறார்கள் ஜனங்கள், என் வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்கிறது, என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கிறது, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிற மாத்திரத்தில் அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஆனால் அதற்கு அடுத்தடுத்த சூழ்நிலையில் தேவன் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களை தேவன் உயர்த்த வேண்டுமே ஆனால் அவர்கள் தேவனுக்கு தங்களுடைய ஜீவியத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் ஒப்பு கொடுக்கறதுல தான் எனக்கு பிரச்சனை. எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க, எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒப்பு கொடுக்கறது தான் எனக்கு பிரச்சனை. சரி, ஒப்பு கொடுக்கறதுனா என்ன, தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறதுனா என்ன என்பதை குறித்து கொஞ்சம் நம்மளால் கூர்ந்து கவனிக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இதே ரோமர் 6வது அதிகாரத்தில் நமக்கு என்ன தேவன் விரும்புகிறார் என்பதை பார்க்கலாம். 6:19 வாசிங்க பார்க்கலாம். 6:19 ரோமர் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம், இல்லைன்னா 18 வாசிங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த 2 வாழ்க்கை, முதல்ல நம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். அந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்தில் நிறைய பாவங்கள்,
நல்லா டிஃப்ரெண்டாக புரிஞ்சுக்கணும். ஏன் இன்னைக்கு சந்தோஷம் இல்லை எனக்கு, ஏன் இன்னைக்கு மன போராட்டம், இந்த கடைசி நாட்களில் மன அழுத்தம் எல்லாரையும் பாதித்திருக்கிறது. சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு வயசானவர்களுக்கு வரைக்கும் இந்த மன அழுத்தத்தில் இன்றைக்கி அவர்களால் விடுதலை ஆக முடியாமல் இன்றைக்கி எத்தனையோ வழிகளை தேடி ஓடுறாங்க, எங்கேயுமே விடுதலை கிடைக்காது. இன்றைக்கி குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள். இதுக்கு காரணம் என்னென்னா பாவம். ஒரே மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மனிதனுக்கு மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. அந்த பாவத்தினுடைய எஃபெக்ட் என்னன்னா சமாதானத்தை இழந்திருப்பது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்க இப்போ சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க, நீங்க பாவத்துக்கு நீங்க விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமை ஆயிட்டீங்க, நீதிக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. வாசிங்க 19. இப்ப உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கு அடிமைகளாகவும் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். நல்ல கவனி, நல்ல டிஃபரெண்ட் காட்டுறாரு பாருங்க. முன்னாடி நீங்க அக்கிரமம் செஞ்சீங்க, நீங்க அக்கிரமத்தை செஞ்சப்போ உங்கள் அவயவயங்களில் பாவம் ஆளுகை செய்தது. சரி, இப்போ நீங்க தேவ சமூகத்தில் தேவனுக்கு அடிமைகளாக உங்களை ஒப்பு கொடுங்கள், பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி. அப்ப தேவன் சொல்றாரு, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியா ஒப்பு, தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அந்த பரிசுத்தம் ஒப்பு கொடுக்குற. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றேன்னா, சபைக்கு வரனே, எல்லா ஆறுலையும் கலந்து கொள்றேனே, சபைக்கு உட்படுறேனே, சபைக்கு நடக்கிற இந்த காரியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு தங்களுடைய அந்த அந்த நடக்கைகள் தான் பரிசுத்தம் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்கன்னா, இன்றைக்கும் ஏன் சபைக்குள்ளே வரக்கூடிய ஜனங்களுக்கு எல்லாம் ஏன் இன்றைக்கி போராட்டம் பிரச்சனை அப்படின்னா, ஒப்பு கொடுக்க தெரியல, எப்படி ஒப்பு கொடுக்கணும்னு தெரியல. தேவன் சொல்கிறாரு, உங்களுடைய அவயவங்களை முழுசாக ஒப்பு கொடுங்க. அதுதான் நான் பலமுறை சொல்லிட்டேன், நம்முடைய அசைவுகளில் நம்முடைய அசைவு தான் ஆராதனை, நம்முடைய அசைவு தான் ஆராதனை. அதை நான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வீடியோலாம் போட்டு காட்டியிருக்கிறேன், அந்த ஸ்லைடெலாம் போட்டு நம்முடைய வைப்ரேஷன், நம்முடைய சரீரத்தினுடைய வைப்ரேஷன் எப்படி தேவன் மகிமைப்படுகிறார் என்பதெல்லாம் காண்பித்திருக்கிறேன். அப்போது எது பரிசுத்தமானது, எது தேவனுக்கு பிரியமான அவயமாக நம்ம ஒப்பு கொடுக்குறோன்னு ஜனங்களுக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு வழி என்ன, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு வழி என்ன என்பதை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ தேவனுக்கு பரிசுத்தமாக நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள், நீதியின் தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் என்று கர்த்தர் இங்கே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. தேவனுக்கு நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில். இங்கே ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். 14வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார்கள். நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, உபவாசம். தேவனுக்கு நாம் நம்முடைய சரீரங்களை எப்படி ஒப்பு கொடுக்க முடியும், எப்பொழுது நாம் தேவனுக்கு இந்த சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சி, ஒரு வெளிச்சம், ஒரு 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 மகிமையான சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் யாருக்கு கிடைக்கிறது என்றால், அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னாக்கா, இப்போ அப்போஸ்தலர் காலத்தில் புதிய ஏற்பாட்டு சபையில் அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட உபவாசம் இருந்தது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட உபவாசம் இருந்தது. ஒவ்வொருவருக்குள்ளும் தனிப்பட்ட உபவாசம் இருந்தபடியினாலே அவர்கள் தங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற அனுபவம் அவர்களுக்குள்ள இருந்ததுனால, நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் உபவாசித்து நல்லா நீங்கள் ஜெபிக்க உங்களுக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி வருவதை நீங்கள் அறிவீர்கள்.
இந்த இந்த ரகசியத்தை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, தேவ அன்பு உங்கள் இருதயத்துக்குள்ள நல்லா பெருக 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 உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி வருவதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் காலத்தில் பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுமே எல்லாருமே மன மகிழ்ச்சியினாலே நிரப்பப்பட்டார்கள். அவருடைய இருதயம் எல்லாம் சந்தோஷம் அடைந்தது. அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். தேவனுடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்பதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. உலகத்திலேயே எந்த மனிதனுக்குமே கிடைக்காத நித்தியமான, நிலையான, பரிபூர்ணமான சந்தோஷம் அது சபையில மாத்திரமே இருக்குது. அது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம பலமுறை வாசித்திருக்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்பகலாம். கர்த்தருக்குள் சந்தோஷம், எப்பொழுதும் சந்தோஷம். கர்த்தருக்குள் சந்தோஷம் அல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இந்த சந்தோஷம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, தேவனுக்கு நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்கும் போது கிடைக்கும். இந்த சீக்வன்ஸை புரிஞ்சுக்குங்க. எப்பொழுது நாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும், ஒரு மனமகிழ்ச்சியில் இருக்க முடியும்? ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் யார் என்றால், பூரண சந்தோஷம் மனமகிழ்ச்சியில நிரப்பப்பட்டவர்கள் தான். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்பதுதான் ஃபார்முலா. இந்த மனமகிழ்ச்சி இன்றைய காலகட்டத்தில் சபையில் இருக்கிறவர்களுக்கும் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்பதை தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அவர்கள் அங்கே பிலிப்பு சபைக்கு அவர் எழுதுகிறார். ஏன்னா பிலிப்பு சபையார் கொஞ்சம் வறுமையில் இருக்கிற சபையார், ஆனால் கர்த்தரை பற்றி கொண்ட சபையார். அதனால அவர்களை உற்சாகப்படுத்தும்படி எழுதுகிறார். ஓகே, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, காரணம் உங்களுடைய அவயவங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில உபவாசம் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில உபவாசம், நம்முடைய லைஃப்ல அநேக காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் இருக்கும். ஆனால் இவர்கள் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில உபவாசம் ஒரு பகுதியாக, உபவாசம் என்பது அவருடைய வாழ்வியலாக, நல்ல கவனிங்க, உபவாசம் இவர்களுடைய வாழ்வியலாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் எல்லா பாவத்துக்குமே காரணம் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த பலன். அந்த பலத்தினால்தான் இன்னைக்கு அநேக பாவங்கள், அநேக காரியங்கள் தேவன் பேசுவதை நம்மளால் ஒப்பு கொடுக்க முடியவில்லை. ஆனால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. தேவ பிரியரே, ரோமாபுரி சபைக்கு எதுவும் தேவ பிரியரே என்று அப்போஸ்தலர் பவுல் ஆரம்பிக்கிறதை நாம் பார்த்தோம். ஆக தேவன் என் மேல் வைத்திருக்கிற அந்த பிரியத்தை, அந்த அன்பை நான் உணர்ந்தால்தான், நான் அவர் மேல பிரியமா இருந்தால் தான் உபவாசிக்க முடியும். என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது அப்படின்னு அதை உணர்ந்து, நான் தேவன் மேல பிரியம் வைத்தால்தான் என்னை நான் ஒப்பு கொடுக்க முடியும். நான் அவர் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்றால் நிலையான, நித்திய, பூரணமான அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல நான் நிலைத்திருப்பேன். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இப்போ நான் அநேகருக்கு நான் சந்தித்திருக்கிறேன். நிறைய பிரச்சனை சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக புரிந்து கொள்ளுங்க. பிரதர், என் வாழ்க்கையில் என் வீட்டுக்காரர் பண்ண பிரச்சனை, என் மனைவி பண்ண பிரச்சனை, என் பிள்ளைங்க பண்ண பிரச்சனை, இதெல்லாம் என் மனசை உடைச்சி என்னை சஞ்சலப்படுத்தி நான் இவ்வளோ வேதனையில் இருக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க சிஸ்டர், இல்லைங்க பிரதர், நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் இப்படி வாங்க. இல்லைங்க பாஸ்டர், உங்களுக்கு புரியல பாஸ்டர், அவங்களாம் எவ்வளோ கெட்டவங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி எடுத்து காட்டுவாங்க. அவங்களாம் என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? அன்பான தேவஜனமே, பிரச்சனை அங்கே இல்லை, நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்கு. நீங்க அந்த பிரச்சனையை பார்க்குற பார்வையில தான் உங்க மனதுக்குள்ள சந்தோஷமும் சஞ்சலமும் இருப்பதற்கு காரணம். நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னா, தேவன் உங்கள் மேல வைத்திருக்கிற அன்பு, தேவன் இந்த உலகத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிள்ளையாக நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை புரிந்து கொள்ளாதனால தான் பிரச்சனை. அப்ப தேவ அன்பு உங்களுக்கு புரியணும்னா தேவனுடைய வசனத்தை நல்லா கேட்கணும். தேவ வசனத்தை நல்லா கேட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம இருப்போமே, ஆனால் தேவன் என்மேல் வைத்திருக்கிற இந்த அன்பு நமக்கு விளங்கும். அப்படி தேவன் நம்மேல் வைத்திருக்கிற இந்த அன்பு விளங்குச்சுன்னா, அவர் மேல நான் பிரியம் கொண்டவனாக,
அவர் மேல பிரியம் உள்ளவர்களாக. தேவ பிரியர் என்பது தேவனுடைய பிள்ளைகள், தேவன் மேல அன்பு வைத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி தேவன் மேல அன்பு வைக்கிற இந்த பிரியம், அந்த நேசம், தேவனை நேசிக்கிற அந்த நேசம், அது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே என் பாவங்களரை என்னை மீட்டெடுத்திருக்கிறாரே என்கின்ற ரகசியம் புரிந்தால்தான் நான் தேவன் மேல பிரியம் வைக்க முடியும். தேவன் மேல பிரியமா இருக்கிற ஒரு ஆத்துமா உபவாசித்து தேவனுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில உபவாசம், தனிப்பட்ட ரீதியில உபவாசம் இருக்குது. ஒரு 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 சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு தனிப்பட்ட ரீதியில அவங்களுடைய உபவாசம் அவருடைய வாழ்வியலாக இருக்கிறது என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த நித்திய சந்தோஷம், இந்த நித்திய மனமகிழ்ச்சி எந்த ஒரு சக்தியால் எடுத்து போட முடியாது. எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்க மனசை அசைக்க கூட முடியாது. எல்லாவற்றையும் நின்று தேவனுடைய பார்வையில், தேவனுடைய வசனத்தில் வச்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில், அப்போஸ்தலருடைய காலத்தில் அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, தேவ ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, அங்கே இருந்த சபை விசுவாசிகளையும் இந்த உபவாசத்துக்கு பயிற்றுவித்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, மறுபடியும் நீங்கள் வாசிங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதலாவது மிஷனரி பயணம். இந்த மிஷனரி பயணத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு மேல் வசந்த வாசி 22 14-22 அப்போஸ்தலர் 14-22 இவங்க போயிட்டு சீஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா திடப்படுத்தி கொண்டு வராங்க. அப்படி வரும்போது சீஷருடைய மனதை திடப்படுத்தி எப்படி திடப்படுத்தினாங்க? கவனிங்க. யாருக்கு பிரச்சனை இந்த உலகத்துல? சபைக்கு ஏன் வருகிறோம்? எனக்கு ஒரு வெளிச்சம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவரே, என் குடும்பம் மீட்கப்பட்ட, என் மனசுக்குள்ள பர்சனலாக எனக்குள்ள ஒரு தெய்வீக சுகம் வேணும் ஆண்டவர், என் மனம். இப்போ உலகத்திலேயே எனக்கு பிரச்சனை என்னன்னா மனதை பிடிக்க முடியாது. தெரியாதா? கிறிஸ்தவர்கள் மாத்திரமே ஜெயம், அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள வந்துடும். நல்லா கவனிங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மனப்பிரச்சனை, மனக்குழப்பம், மன அழுத்தம், அந்த போராட்டம் வேற மாதிரி இருக்கும். அது மனசை ஒருநிலைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி மனசை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரது என்பது உலகத்தில் யாராலுமே முடியாது. கிறிஸ்தவர்களால் மாத்திரமே இந்த காரியத்தில் ஜெயம் எடுத்து திடப்படுத்த முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? அவர்கள் சீஷருடைய மனதை திடப்படுத்தி, இந்த மனசு என்ன பண்ணணும், அப்படி ஆத்மாவை உடைக்கும். தெரியாதா? இதெல்லாம் சைக்காலஜி நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் ஏதேனிலே ஏவாளுடைய மனம் கெடுக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளுடைய மனம் அங்கே கெடுக்கப்பட்டது. அங்கே கெடுக்கப்பட்டதுனால அவர்களால் மனசை பிடிக்க முடியாது, பறந்துக்கினே இருக்கும். அது பயங்கரமானது. நல்லா கவனிங்க. ஏசப்பா நாமத்துக்கு மகிமையா சொல்லுகிறேன். இதை நான் நன்கு உணர்ந்தவன். என் மனது என்ன பண்ணுதுன்னு நல்லா உட்காந்து ஏசப்பா கிருபையில் நான் ஆராய்ந்து பார்த்துருக்கிறேன். அப்போது நான் என்ன செய்தேன் என்றால், என்னுடைய மனதை ஒருமுகப்படுத்த முடியல. எனக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை நன்கு அறிந்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சைக்காலஜிக்கலாக தேவன் நமக்கு எப்படிப்பட்ட அப்படின்னா சுக்கோ என்றால் ஆத்துமாவை எப்படி நம்ம ஆறுதல் படுத்துவது என்றால் மனதை திடப்படுத்த வேண்டும். ஆக மனம் நமக்குள்ள திடப்பட வேண்டுமே. ஆனால் அப்போஸ்தலர்கள் கையாண்ட அந்த முறை, தேவன் அண்டில நெருங்கக்கூடிய, தேவன் மேல பிரியம் வைக்கக்கூடிய அந்த தேவ அன்பின் உபதேசத்தை நல்லா கொடுத்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. உபதேசம் மட்டும்தான் ஒரு மனிதனை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவர்கள் நிறுத்த முடியும். ஆக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவர்களாக அவளை நிறுத்தும்படிக்கு நல்ல உபதேசத்தை கொடுத்து மனம் திடப்பட்டிருக்கிறது. ஓகே, தேவன் என்மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது, அது அளவிட முடியாதது, அது இந்த உலகத்தில் யாராலுமே கொடுக்க முடியாதது. முதல்ல அன்பு என்பது தேவனுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறது. ஆக இவர்கள் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதுதான் தேவன் மேல் வைக்கிற தேவ பிரியம். இவர்களுடைய ஃபோக்கஸ், இவருடைய டெஸ்டினேஷன், இவருடைய ஜேர்னியில் இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் இவர்கள் போகிற இந்த சேருமிடம்,
இவருடைய என் பாயிண்ட், இவருடைய நோக்கம் என்னவென்றால் தேவராஜ்ய, தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த பிரியத்தை தூண்டிவிட்டார்கள். தேவன் எப்படி அந்த இருதயத்துக்குள்ள இந்த அன்பை இவர்கள் நிலைப்படுத்தினார்கள். இவர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாய் சொல்லி தேவனுடைய வசனத்தின் மூலமாய் அநேக காரியங்களை சொல்லி, புத்தி சொல்லி, தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு சொல்லி. நல்லா கவனிங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பானவர்களே. ஒரு காரியத்தை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் இதை நீங்கள் ஒரு எழுத்தின்படி கூட எடுத்துக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உபவாசத்தை வாழ்வியலாக நீங்கள் பயிற்சி எடுப்பீர்களே ஆனால், உபவாசம் பண்ணால் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ சில பேர் என்ன பண்ண, வேலைக்கு போகிறவங்க என்கிட்ட அடிக்கடி சொல்லினே இருப்பாங்க, வேலைக்கு போனேன், நான் 70 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன், வேலைக்கு போகிறேன், எனக்கு வேலையும் விட முடியாது. நான் என்ன செய்தேன் அப்படின்னாக்கா, வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நான் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன், வேலைக்கு திரும்ப நான் போயிடுவேன். நல்லா கவனிங்க, இதெல்லாம் மாம்சீக ரீதியாக நம்மளை ஒரு மாதிரி கொண்டு போகுமே தவிர இது உபவாசமாக இருக்காது. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், உபவாசம் நம்முடைய வாழ்வியலாக இருக்குமே ஆனால் நாம் நமக்குள்ளே நித்திய ஜீவன் நிலை கொள்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வழி. அப்போது நாம் என்ன செய்யணும்னாக்கா, தனியாக தேவனோடு பிரியம் வைத்து அவரோடு பேசுகிற அனுபவத்திலையும் அவர் மேலே அன்பு கூறுகிற அனுபவத்தில் இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க முடியும். அங்கே 23 இதனை கண்டினியூ சொல்றவர், அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி, அந்தந்த சபையில் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போடுறாங்களோ அந்த சர்ச்சில் எல்லாருடைய மனதும் திடப்படுத்தப்பட்டது. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள். அப்போ இந்த தேவ சந்தோஷம் நல்லா கவனிக்கணும். சந்தோஷம்னா இன்னைக்கு அநேக உலக பொருள்கள் எது சந்தோஷம் அடைகிறாங்க, அந்த சந்தோஷம் அல்ல. தேவ பிரியராக தேவ சந்தோஷத்தில் அந்த குடும்பத்தில் மனமகிழ்ச்சி வர வேண்டுமே ஆனால் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து, இந்த மூப்பர்களுடைய வேலை என்ன வேலைன்னா உபவாசம். இன்னைக்கு எல்லா கூடுகைக்கும் போவாங்க, ஆனால் உபவாச ஜபமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும். அதுவும் உபவாச ஜபத்தை இன்றைக்கி அது கூட உபவாச ஜபத்தை கூட எப்படி நடத்தணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னா, அதை சோர்வு இல்லாமல் நல்லா வேற மாதிரி கொண்டு போகணும். அதை கூட இன்றைக்கி ஜனங்க எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் சுகபோக பிரியராக இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். அந்தந்த சபையில் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அந்த ஆத்துமாக்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா, உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்களை என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருக்கு பிரியமாக அந்த ஆத்துமாக்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவர்களையும் உபவாசம் என்கின்ற வாழ்வியலுக்குள்ளாக அவர்களை கொண்டு வந்தார்கள். இப்போ நம்ம உபவாசம் இருப்போம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நாளைக்கு நான் உபவாசம் இருக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீக்கெண்டில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நம்ம நிறைய பிளான் போடுவோம், இந்த வீக்கில் நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன செய்வோம், உதாரணத்துக்கு ஒரு புதன்கிழமை நான் ஃபாஸ்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே நம்முடைய மனதுக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் ஆகும். நான் புதன்கிழமை அன்னைக்கு நான் உபவாசிக்க போகிறேன், உபவாசத்தில் தேவசபைக்கு போக போகிறேன் அப்படின்னு போகும்போதே அந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சோம்னாவே ஒரு பயங்கரமான பீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையை நாம் உணரலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உபவாசம் என்பது தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு மாபெரும் வழி. இந்த உபவாசம் என்பது ஏனென்றால் மனிதன் ஏதேனிலே புசித்தான், தேவனை விட்டு பிரிந்து வெளியே வந்து விட்டான். அவன் சுகபோகத்துக்குள்ளே வந்து மனித ராஜ்யத்தில் மனுஷிகத்துக்குள்ளே அவன் விழுந்து விட்டான். அப்போது நீங்கள் நமக்கு அந்த ஃபாஸ்டிங் வரும்போது தேவ பிரசன்னம் நமக்குள்ளே வரும். தேவன் ஆவியாக இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தம்மை நேசிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த வசனத்தை கூட வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்ட இருமை விரும்புகிறார். அந்த விருப்பம் அதை வாசிங்க. 23 வாசிக்க 4:23, யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார், பிரியம் வைக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள்
இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் உபவாசம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்னா, உபவாசம் ஒரு ஷேக் ஆகணும். இப்போ நானும் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு டைமை திரும்பி திரும்பி பார்த்து உட்காந்துருப்பாங்க சில பேர். நான் அதெல்லாம் சொல்லலை. நீங்கள் தேவனுடைய அன்பை, தேவன் நம்ம வைக்கிற பிரியத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்களே ஆனால், அது வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தின் மூலமாய் நீங்கள் உணர்ந்திருப்பீர்களே ஆனால், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், தம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ மாம்சீக சுகபோகம் நம்மை தேவனை விட்டு பிரித்தது அன்பானவர்களே. ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற அப்போஸ்தலர்கள் இந்த சந்தோஷத்தை, இந்த நித்திய ஜீவனை தங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாக அவர்கள் அந்த வழியை கண்டுபிடித்தார்கள். அந்த உறவிலே அவர்கள் இருந்தார்கள். இந்த தேவ பிரியத்தில் தேவன் என்னை எப்படி விரும்புகிறார் என்பதை அவர் உணர்ந்திருந்தபடினாலே அவர்கள் அந்த உபவாசத்துக்கு நேராக தங்களை ஒப்பு கொடுத்ததை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அதைத்தான் இந்த கடைசி நாட்களில் ரொம்ப ரேராக இருக்கும் சபைகளில். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் எப்படி இருப்பார்களாம், அவர்கள் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, நம்ம ஃபுல்லாக வாசிக்க நம்ம நேரம் இல்லை. இந்த கடைசி நாட்களில் துரோகிகளாகவும், துணிகரம் உள்ளவர்களாகவும், இருமாப்பு உள்ளவர்களாகவும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர். உங்கள் வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 3 நாளாவது உபவாசம் என்கின்றத சொல்லிட்டேனே. வாழ்வியல் உபவாசம் உங்களுடைய வாழ்வியலில் இருக்கிறது என்றால் நீங்கள் தேவ பிரியராக இருக்கிறீர்கள். நித்திய ஜீவன் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆக தேவ பிரியத்துக்கு அகைன்ஸ்டா செயல்படுவது எது? எனக்குள்ள என்னது அப்படின்னா, சுகபோக பிரியம். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா வெளியே போயிட்டு நல்லா ஊரை சுற்றணும், நிறைய சூப்பர் மாலுக்கு போய் நல்ல ஷாப்பிங் பண்ணணும். இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன தெரியுமா, இன்றைக்கி ஏன் இங்கே நிறைய ஷாப்பிங் மால்லாம் இருக்குது தெரியுமா? எல்லாருடைய மனதில் தெரியுமா, அவங்க போயிட்டு வெளியே போயிட்டு ஒரு பொருட்கள்லாம் வாங்கும்போது அவங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு டெம்பரவரியான ஒரு சுகம் வந்து, ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். அது அற்ப சுகம். அது வாங்கிக்கின்னு நீ வெளியே வந்துட்டுனவே மறுபடியும் இருள் ஒன்று சூழ்ந்து கொள்ளும். ஆக்சுவலாக உண்மையிலேயே ஷாப்பிங் பண்ணும்போது, நம்ம அநேக பொருட்கள் எல்லாம் வாங்கும்போது நம்முடைய மனதுக்குள்ளேனா மாம்சத்துக்கு தேவைகள் இல்லையா அது. அதனால் அதை வாங்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால தான் எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கினே இருப்பாங்க. பல இடங்களுக்கு போய் விரும்புறதெல்லாம் போயிட்டு வாங்க, அந்த விரும்பியது வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே மன மகிழ்ச்சி மாதிரி கொடுக்கும். ஆனால் கடைசி நாட்களில் அது நிலையான சந்தோஷம் அல்ல, அது நித்திய அல்லேலூயா. சரி, அந்த சந்தோஷம் நாம் ஷாப்பிங் பண்ணுறதுல வரக்கூடிய அந்த சந்தோஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது நிலையான சந்தோஷம் கிடையாது, அது நித்திய சந்தோஷம் கிடையாது. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம், ஓகேவா, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற இந்த சந்தோஷம் நிலையான சந்தோஷம். எத்தனை பேர் இது வரைக்கும் புரிஞ்சுது? ஒரு ஆமென் சொல்லாமா? தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இவர்கள் சுகபோக நம்மள தேவ பிரியரா இராமல் இவங்க யாரா இருக்கிறாங்க? சுகபோக பிரியராக இருக்கிறாங்க. அவ்வளோதான், கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. அப்போஸ்தலர்கள் காலத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அப்போஸ்தலரை நிரப்பினதும் சபையை நிரப்பினதுமே இந்த நித்திய சந்தோஷத்தை தங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும்படியான ரகசியத்தை பெற்றுக்கொண்டார்கள். இவர்கள் தேவ பிரியராக இருந்து தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக, கர்த்தரில் நெருங்கக்கூடியவர்களாக இவர்கள் காணப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். இவருடைய வாழ்வியல், புதிய ஏற்பட்ட சபையினுடைய வாழ்வியல், எக்கோ கம்மி பண்ணு, இவருடைய வாழ்வியலாக இந்த அப்போஸ்தலருடைய காலத்தில் சபை செயல்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, எடுத்து நீங்க வாசிக்க பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன், இந்த மைக்கை எடுத்து வாசி பார்க்கலாம், வேகமாவா. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்க பாருங்க, பார்க்கலாம். வாசிங்க 13:1.
அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது, உபவாசம் அவருடைய வாழ்வியலாக இருந்தது. சுகபோக பிரியம் அது தேவ பிரியத்துக்கு எதிரானது என்பதை உணர்ந்தவர்களாக, உள்ளான மனுஷனில் அவர்கள் பலப்பட்டவர்களாக அவர்கள் உபவாசித்துக் கொண்டிருந்த போது, இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தர் என்னை உயர்த்தட்டும், கர்த்தர் என் கூட பேசட்டும், கர்த்தர் இதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஊரை சுத்துறாங்க. இன்னைக்கு தாறுமாறா போறாங்க. அன்பானவர்களே, இவர்களுக்கு எப்பொழுது கர்த்தர் இடைப்பட்டார், எப்பொழுது தேவ பிரசன்னம் இவர்களுக்குள்ளே வந்தது, எப்பொழுது ஆண்டவர் இவர்களை குறித்த நோக்கமும் திட்டமும் இவர்களுடைய வாழ்க்கையை தேவன் வெளிப்படுத்தினார் என்றால், அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான ஜீவபலியாக தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்து, தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவபலியாக தங்களுடைய சரீரங்களை சுகபோகத்துக்கு ஒப்புக்கொடாமல், அவர்கள் தேவ பிரியராக தேவன் நம்மோடு பேசுகிற அந்த தேவ சத்தத்தை கேட்கும்படியாய் கிறிஸ்துவினுடைய பலத்தில் இவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்த போது இதான் கான்செப்ட், இதான் மகிமை. அவருடைய அப்போஸ்தலருடைய வாழ்வியலாக இந்த ஒப்பு கொடுத்தல் இருந்தது. நல்லா கவனிங்க, இந்த ஒப்பு கொடுத்தல் என்பதுதான் குமாரன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒப்பு கொடுத்தல் என்பதுதான் குமாரன், ஒப்பு கொடுத்தல் என்பதுதான் சியோன் எருசலேம், இந்த ஒப்பு கொடுத்தல் என்பதுதான் நித்திய ஜீவன், இந்த ஒப்பு கொடுத்தல் தான் நித்திய சந்தோஷம் இருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் குமாரன், அந்த ஒப்பு கொடுத்தல் தான் கிறிஸ்து இயேசு. நான் அன்பாய் சொல்லுகிறேன், அன்பானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எங்கேயோ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சஞ்சலங்கள் இருக்கிறது, உங்க மனதை உங்க ஆத்மாவை சஞ்சலப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு காரியம் அங்க இருக்குதுன்னா, நீங்கள் தேவ பிரியராய் இல்லை, நீங்கள் சுகபோக பிரியராய் இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு இருள் உங்க மனசுல சூழ்ந்துச்சுன்னா, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நேரா உபவாசத்துக்கு போயிடுங்க. இன்னைக்கு உபவாசம் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரேராக போயிடுச்சு. அப்படியே உபவாசம் பண்ணாங்கன்னா கூட அதுக்கு ஃப்ரூட்ஸு, ஜூஸு, பிஸ்கெட்டு, அவங்க டைரெக்டாக உபவாசனா என்னவா, சோறு மட்டும் தின்ன மாட்டாங்களா, மீதி எல்லாத்தையும் தின்னுவாங்களாம். ஆக சுகபோகத்தை, உபவாசம் பண்ணுறதே சுகபோகத்தை விடுறதுக்கு தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உபவாசத்துலேயும் உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக நம்முடைய சரீர பலத்துக்கு ஏற்றாறு போல உபவாசிக்கலாம். நீங்கள் ஆரம்ப நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஏசப்பா நாமத்துக்கு மகிமை, நான் டீலாம் கூட சாப்பிட மாட்டேன், தண்ணி மாத்திரம் குடித்து கொள்ளுவேன். அப்போது என்ன, எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் நார்மலாகவே கொஞ்சம் ஹீட் பாடியாக இருக்கும், கொஞ்சம் தண்ணிலாம் குடிக்கலாம், ரொம்ப ஹீட் ஆகிட்டு ஒரு மாதிரி பண்ணும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, தண்ணி குடிச்சு என்ன பண்ணுவேன்னா ஃபாஸ்ட் இருப்பது எனக்கு வழக்கம். ஆனால் இப்போ கொஞ்சம் உடல் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ டீ சாப்பிட்டுக்குவேன், சப்போஸ் தேவைப்பட்டால் பிஸ்கெட்டை சாப்பிட்டுக்குவேன் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ உண்மையிலேயே என்னுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது என்பது, சரீரத்தில் பலவீனம்னா சாப்பிடாமல் இருக்கும்போது கொஞ்சம் பலவீனத்தை நான் உணர்கிறேன். அப்போது நான் என்ன சொல்ல வரேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய மனதில் உண்மையிலே தேவ பிரியம் இருக்குமே ஆனால், இந்த ஒப்பு கொடுத்தல் என்பதுக்கு நேராக நம்மை சரியாக நம்மை நடத்தலாம். இது ஏதோ மனுஷங்க புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காகவோ, ஏன்னா கத்த சொல்லிட்டார் இல்லையா, மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு முன்னாடி உபவாசிக்கிறீங்க, நீங்களே போயிட்டு உங்கள் முகத்தை கழுவி உங்கள் தலைக்கு எண்ணெயை பூசி அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்த பிதாவை நோக்கி அந்தரங்கத்தில் நீங்கள் உபவாசியுங்கள் என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா. ஆக இன்றைக்கு நமக்கு நித்திய சந்தோஷம், ஒரு நிலையான சந்தோஷம் வேண்டுமேயானால் அது தேவ பிரியர்களுக்கு மாத்திரமே கிடைக்கிறது, வேற எங்குமே கிடைக்காது. உபவாசத்துல நீ சகலத்தையும் ஜெயிக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனதை சஞ்சல படுத்தக்கூடிய போராட்டங்கள் உன் கணவன் மூலமாய் வரும்.
இன்னைக்கு என் கணவன் குடிக்கிறான், குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறான், எனக்கு இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்ற அந்தகாரம் உள்ள இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு, என் மனதுக்குள்ள இந்த என் கணவனால் வரக்கூடிய பிரச்சனையை மாற்றுவதற்கு என் தகப்பனால முடியும் என்று சொல்லி தேவ பிரியராய் இருந்து தேவ சமூகத்தில் உபவாசித்து கண்ணீரோடு ஆண்டவரின் அவர் சத்தத்தை கேட்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள எனக்கு ஜனங்கள் இல்லை. என் பிள்ளைங்க சரியில்லை, என் பிள்ளைங்களாம் எனக்கு தாறுமாறா போறாங்க, நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க, பண்றத பாவத்தெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு ஊர் முழுக்க தம்பட்டம் போடுற தாய் தகப்பன் உண்டு. ஆனால் தேவ பிரியராய் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு போகிற ஆத்துமாக்கள் இன்னைக்கு இல்லை. நல்லா கவனிங்க, அப்போஸ்தலனுடைய வாழ்வியல் இந்த ஒப்பு கொடுத்தல், இந்த ஒப்பு கொடுத்தல் தான் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிற இந்த அனுபவம் தான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் குமாரத்துவம். குமாரன் எப்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரோ, இந்த ஒப்பு கொடுத்தவர்கள் தான் தேவனை முகமுகமாய் தரிசிப்பார்கள். அன்பானவர்களே, நான் இப்ப சொல்றேன், நம்மெல்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில் இருப்பது தேவன் நமக்கு பாராட்டின மாபெரும் அன்பு, இரக்கம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை நாம் அறிந்து கொண்டோம். ஆக தேவ சமூகத்துக்கு நீங்க போங்க, நீங்க உபவாசிங்க. எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் அந்த காரியத்தில் நமக்கு ஜெயத்தையும் வெற்றியும் கொடுக்க வல்லமை உடையவர், அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லமை உடையவர். காரணம், அந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். எவ்வளவு ஆயிரக்கணக்கான கடன் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான கடன் மட்டுமல்ல, கோடி கணக்கில் நீங்கள் நாம் கடன்பட்டு இருந்தாலும், நான் மறுபடியும் சொல்றேன், கோடிக்கணக்கில் கடன்பட்டு இருந்தாலும் அல்லது சரீரத்தில் பலவீனங்கள் ஏற்பட்டிருந்தாலும் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு உபவாசத்தோடு நம்ம போய் தேவ பிரியராய், உபவாசம் என்பது தேவ பிரியம் என்பதை நமக்கு 2 தீமோத்தேயுவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை நாம் பார்த்தோம். அவர்கள் சுகபோக தேவ பிரியராயிராமல் அவர்கள் சுகபோக பிரியராக இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆக இந்த சுகபோகத்தை நாம் விடும்போது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் என்று தீமோத்தேயுக்கு 1வது நிருபத்திலே அவர் எழுதி பார்க்கிறோம். ஆக இங்கே நமக்கு தேவன் எங்க என்ன சொல்றாருன்னா, இவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போதுதான் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை விட்டு பிரித்து என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது அவர்கள் மறுபடியும் உபவாசித்து ஜெபம் பண்ணி, அல்லேலூயா, ஆமெனா, என்னென்ன காரியத்துக்கு உபவாசிக்கிறார்கள் அவர்கள். உபவாசம் பண்ணி, சரி, அவங்க எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் உபவாசத்தில் இருந்தது. ஆண்டவரே, நான் இந்த காரியம் செய்யலாமா? உபவாசம். ஆண்டவரே, நான் இதை இப்படி செய்யலாமா? ஒவ்வொரு காரியத்துக்குமே அவருடைய வாழ்க்கையில அந்த ஒப்பு கொடுத்த அனுபவம். அப்பா, என் சித்தம் அல்ல, என்னுடைய மாம்சீக எண்ணங்கள் அல்ல, உங்க சித்தம் என்னில் ஆக கடவுது. ஆண்டவரே, ஐயோ, உபவாசம் பயங்கர மகிமை. தேவன் நம்மோடு பேசுவதை நாம் நல்லா உணரலாம். அதனால அங்க கர்த்தர் சொல்றாரு, அப்போது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அதனால கைகளை வைத்தல் என்பது, நல்லா கவனிங்க, கைகளை வைத்தல் என்பது அவருடைய மனதில் ஏற்பட்டிருக்கிற அந்த மன மகிழ்ச்சி அப்படியே தலைமையில் வந்து இறங்கும். அந்த வசன வெளிச்சம், பிதாவாகிய தேவன் மேலே வைத்திருக்கிற பிரியம், பிதாவாகிய தேவன் நம்மோடு இடைப்படுகிற அந்த அன்பு, இதையெல்லாம் நம்ம உணர்ந்தவர்களாய் அந்த ஆவியில அந்த அபிஷேகம் வந்ததுமே அந்த கைகளை வைக்கும்போது அப்படியே தேவன் அதை டிரான்ஸ்ஃபர் பண்றார். அதெல்லாம் அப்போஸ்தலர் காலத்தில் அது மகிமையா இருந்துச்சு. அதனால இவருடைய வாழ்க்கையில, அப்போஸ்தலர் வாழ்க்கையில உபவாசம் என்பது அவருடைய வாழ்வியலாக இருந்தது என்பதுதான் சத்தியம். நான் நிறைய பேச விரும்பல, ஒரே ஒரு காரியத்தை நான் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், இந்த நித்திய சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில நான் கொடுப்பேன் ஆபிரகாமே, உன் சந்ததிக்கு நான் இந்த சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் ஆபிரகாமே என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினார். அதனால பரிசுத்த ஆவியினுடைய வரம், பரிசுத்த ஆவியார் பெந்தகோஸ்தே நாளிலே இஸ்ரவேலில் எல்லாரும் ஒன்று கூடி இருந்தபோது அபிஷேகத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த அபிஷேகத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்தார். அவர்களுக்குள்ளே மனமகிழ்ச்சி வந்தது. அபிஷேகம் வந்ததுமே அவர்கள் தேவ பிரியர்களாக, அவர்கள் உபவாசத்துக்கு நேராக தேவனுக்கு தங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க முடியாத பிரயாசப்பட்டார்கள். ஆனால் புறஜாதியையும் தேவன் நேசிக்கிறார், புறஜாதியையும் தேவன் விரும்புகிறார்.
இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உலக ரட்சிப்பாக தேவன் தம்முடைய குமாரனை உலக ரட்சகராக இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்கிற வெளிச்சம் அப்போஸ்தலர்களுக்கு கிடைக்காமல் இருந்தது. ஆனால் கொர்நேலியுவின் மூலமாய் புறஜாதியானாகிய கொர்நேலியார்னா புறஜாதியான், ரெண்டு ஜாதி. ஒன்று இஸ்ரவேல் என்கின்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சந்ததியின் ஜாதி, இன்னொன்று இஸ்ரவேல், அதாவது தேவனை அறியாத இஸ்ரவேலுக்கு அப்பாற்பட்ட புறஜாதி. ரெண்டு ஜாதி தான். ஒன்று தேவனை அறிந்தவர்கள், இன்னொன்று தேவனை அறியாதவர்கள். தேவனை அறிந்தவர்கள் தேவ பிரியர்கள், தேவ பிள்ளைகள். தேவனை அறியாதவர்கள் மிருகங்கள். ஆனால் கொர்நேலியு நல்லா கவனிக்கணும், கொர்நேலியு தேவனை அறிந்தவராக, தேவனுடைய வசனத்தில் தேறினவராக, தேவனுடைய அன்பை உணர்ந்தவராக, இவருடைய பிரியத்தை தேவன் மேல வைத்தபடியினாலே அவருடைய வாழ்வியல் உபவாசமாக இருந்தது. அவர் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே மாலையில 3 மணிக்கு அவருக்குள்ள ஒரு தரிசனம் வருவதை அங்கே அந்த டைம்லாம் சொல்றாரு. நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நீங்க போய் வீட்டில் போய் நல்லா வாசிங்க. நான் காலையில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு ஒரு 3 மணிக்கு எனக்கு ஒரு தேவ தூதன் எனக்கு தரிசனத்தில் நீ போய் பேதுருவை அழைத்து கொண்டு பேதுருவினால் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு எனக்கு உத்தரவு சொன்னான் என்று சொல்லி இங்கே கொர்நேலியு சொல்வதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இவங்க எந்த அளவுக்கு இந்த இஸ்ரவேல் புறஜாதி என்கின்ற பிரிவு இருந்துச்சு அப்படின்னா, கொர்நேலியு வீட்டில் போயிட்டு இவர் பேதுரு போய் சாப்பிட்டுட்டு அங்கே அவர்களோடு கூட கலந்த இந்த சம்பவத்தை அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டதுமே சண்டைக்கு வந்துட்டாங்க பேதுருக்கிட்ட. அப்புறம் பேதுரு மறுபடியும் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் விவரமா சொன்னாராம். அந்த வசனத்தை பார்த்தா விவரமா சொன்னார் அப்படின்னு இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த தேவ பக்தி உள்ள இந்த கொர்நேலியு, எடுத்து வாசிங்க 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர், இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் அவன் தேவ பக்தி உள்ளவனாக தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்படிப்பட்ட ஜெபம் இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்துச்சு? எப்பொழுதும் என்பது கொர்நேலியுடைய வாழ்வியல். கொர்நேலியு பாருங்க, உபவாசம் என்பது ஏதோ ஒரு சின்ன ஒரு பார்ட் அல்ல, ஏதோ ஒரு டைம் நான் உபவாசிக்கிறேன் ஒரு பகுதி, அப்படி அல்ல. முழுவதும் நம்முடைய வாழ்வினுடைய வாழ்வியலாக மாற வேண்டும். இதுதான் கான்செப்ட். தேவனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, தேவ பிரியர்களுக்கு என்ன வருது அப்படின்னா இதுதான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே, தேவனுடைய 9ஆம் மணி நேரம் என்பது 3 மணி, மத்தியானம் 3 மணி. அப்பன்னா அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, அவர் காலையிலிருந்து அவர் எத்தனை மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணாரோ தெரியல. ஒருவேளை நைட்டு விடியற் காலை 3 மணிலிருந்து 12 மணி நேரம் 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணாரோ என்னவோ தெரியல. நம்ம ஆட்களை என்ன பண்ணுவோம், ஒரு பாக்கெட்டில் ஒரு டம்ளர் ஜூஸ் வச்சுக்கின்னு, பிஸ்கட் வச்சுக்கின்னு, பழம் வச்சுக்கின்னு, அப்புறம் ப்ரெட்டு வச்சுக்கின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதில் வேற கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு குட்டி தூக்கம் எல்லாம் போட்டுட்டு, இல்லையா, ஒரு தேவ பயம் வேணும் இல்லையா. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. எல்லாம் கரங்களுடைய ஆமென் சொல்லாமா? நாம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். அன்பான தேவ ஜனமே, தேவன் நம்மேல பிரியம் வைத்திருக்கிறார். ஆமேனா? நம்மேல பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் தேவ பிரியராய் இருப்பீர்கள். நீங்கள் தேவ பிரியராய் இருப்பீர்களே, ஆனால் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள். எது தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது என்றால் உபவாசம். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில சுகபோகம் இல்லாமல் தேவ பிரியராக ஒப்பு கொடுக்கிற அனுபவம் இருக்கிறதோ, அந்த மனிதனுடைய இருதயத்துக்குள்ள நித்திய சந்தோஷம், அலையில சொல்லாமா, நித்திய மனமகிழ்ச்சி, மனம் அப்படியே கலிகூறுதல், பூரிப்பு. ஏன்னா
அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். இது இவர் உபவாசம் தான் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை கொர்நேலியுவே சொல்லுவதை நாம் கேட்கலாம். இந்த தரிசனத்தை பார்த்ததுமே, நீ யோப்பா பட்டணத்தில் நீ அங்கே பேதுருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, நீ அழைத்து கொண்டு வா. ஏனென்றால் தேவ தூதர்களை கொண்டு தேவன் ஊழியம் செய்வது இல்லை, சபை ஊழியம் செய்வது அல்ல. ஊழியக்காரனை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை சபையில் அவர் மகிமைப்படுகிறார். அப்போ என்ன, ரட்சிப்பு தேவனுடைய ஆபிரகாமின் சந்ததிக்குத்தான், தேவ தூதர்களுக்கு அல்ல. அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். தேவ தூதருக்கு உதவியாக கை கொடுத்திருப்பார்னா அவர் விழுந்து போன பேய்கள் எல்லாம் மீட்டிருக்கணும் அவர், இல்லையா? அதுங்க மனம் திரும்பாத விழுந்து போன ஆவிகள். ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாருக்கு அந்த இரக்கத்தை பாராட்டி அவர் வைத்தபடினாலே அவர் தேவனுடைய ஊழியர்களை கொண்டு அவர் செயல்படுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ கொர்நேலியு என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய வீட்டு மனுஷர் 2 பேரையும், தன்னுடைய வேலைக்காரர்களே பக்தி உள்ள ஒரு வேலைக்காரனையும் அவர் என்ன பண்ண, அந்த போர் சேவகர், இவர் ஒரு ஆர்மி ஆபீசர் இல்லையா, 100க்கு அதிபதி இல்லையா அவரு. அப்போ ஒரு நல்ல ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு போர் சேவகனையும் அவர் என்ன பண்ண அனுப்பி வைக்கிறாரு. பேதுருவை போய் அழைத்து கொண்டு வராரு. இந்த சம்பவம் நல்லா தெரியும், அதெல்லாம் நீங்க வீட்டில் நல்லா வாசித்துக் கொள்ளுங்க. பேதுரு வராரு. பேதுரு வரும்போதே கொர்நேலியு என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய வீட்டார் எல்லாரையும் கூட்டி சேர்த்து வைத்து கொண்டு, இதுதாங்க ஒரு தேவ பக்தி, தான் தேவ பிரியம். தான் குடும்பத்தையும் தன்னை சேர்ந்தவர்களையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்கின்ற அந்த பாரம், அது தேவ பிரியத்தை காண்பிக்கிறது. இப்போ பேதுரு வந்ததுமே போய் தன் சிநேகிதர், தன்னுடைய வீட்டார் அனைவர், தன்னுடைய பந்து ஜனங்கள் எல்லாரையுமே அவர் கூட்டி வச்சிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு கிரௌடை அங்கே சேர்த்து வச்சிருக்கிறார். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, கொர்நேல் இப்போ நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பிரஜாதிகள் மேல வருகிறது. இது தேவன் பாராட்டின ஒரு மாபெரும் இரக்கம். சரி, இப்ப கொர்நேலியு வீட்டில் இந்த பரிசுத்த ஆவியானுடைய பெந்தகோஸ்தே அனுப்ப விடுதலை, பாவ சாப மன போராட்டம், மன குழப்பம், எல்லா இருளிருந்து விடுதலை தான் பெந்தகோஸ்தே. இந்த பெந்தகோஸ்தே பிரஜாதிக்கும் வர வேண்டுமேயானால் தேவ பக்தி தேவை, தேவ பிரியர் தேவை. இப்ப கொர்நேலியு யாரெல்லாம் கூட்டி வைக்கிறது பாருங்க, பார்க்கலாம். 24 வாசி, 10:24. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும், நல்ல கவனி, சரி, தான் உறவின் முறையாருன்னா என்ன அர்த்தம்? இவர் இப்போ இவர் பேசுற பாஷை உறவின் முறையாருக்கு புரியுது. இப்போ எனக்கும் உறவின் முறையாருக்கு இருக்கு. இப்போ எனக்கு சகோதரி உண்டு, ரட்சிக்கப்படாத சகோதரி உண்டு. அவங்ககிட்ட போய், ஏசப்பா, ரட்சிப்பு, பரலோகம், அப்புறம் நரகம், அப்புறமா வசனம், அப்புறமா வசனத்தில் இருக்கிற அதெல்லாம் சொல்ல, என்னமோ பேசுற அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ கொர்நேலியுடைய உறவின் முறையார்கிட்ட போயிட்டு சொல்றாருன்னா, இப்போ கொர்நேலியுடைய உறவின் முறையார் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, கொர்நேலியுவை போலவே தேவ பிரியராய், கரண்ட் சொல்லாமா? இன்னைக்கு நம்முடைய உறவின் முறையார் எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சொந்தமாக தான் சொல்லிக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் யார் மேல அமர்ந்ததுன்னா, கொர்நேலியின் உறவின் முறையாரும் அங்கே உட்கார்ந்து பேதுருவின் வார்த்தையை கேட்கிறார்களா? அப்ப அந்த அளவுக்கு தேவ பிரியத்தை, தேவ அன்பை டியூன் பண்ணி இருக்கிறார் கொர்நேலியு, தேவ பக்தி உள்ளவனாக. அங்க பார்க்கிறோம், உறவின் முறையார் கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார்கள். எவ்வளவு சாட்சியை சொல்லியிருப்பாரு கொர்நேலியு. இல்ல, கொர்நேலியு அவங்க சிநேகிதர்கிட்டையும் அங்க பாருங்க, விசேஷித்த சிநேகிதர் அப்படின்னு ரொம்ப பெஸ்டா நல்ல கூட பழகி இருக்கிற அவர்களுக்கு எல்லாம் நல்ல ஐக்கியப்பட்டு, இப்போ கொர்நேலியு கிட்ட தேவ பக்தி மட்டுமே வெளிப்பட்டிருக்கிறது. அப்படி சிநேகிதர் என்றால் இந்த பக்தியில அவங்களும் தொடப்பட்டிருக்கிறாங்க. இப்போ உறவின் முறை எத்தனையோ உறவின் முறையார் இருந்திருக்கலாம். ஆனால் கொர்நேலியுடைய உறவின் முறையார் இந்த தேவ பக்தியும் இந்த தேவ பிரியத்தையும் வைத்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளாம் என்ன பண்றோம்னா, சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு போயிட்டாவே எல்லாம் நந்தணும் நமக்கு. தேவ அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் கொர்நேலியு நேராக போய் ஒரு பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டு கூப்பிடுறாரு. பேதுரு சொல்லிட்டாரு, அப்பா, புறஜாதி கூட்டலாம் யூதம் கலக்கக்கூடாது. இவங்க இன்னும் யூத மனப்பான்மை இருக்கு அவங்களுக்குள்ள, அந்த ஒரு நியாயப்பிரமாண மனப்பான்மையே. 28 வசனம் வாசிக்கும் போது
அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியருடைய நாங்கள் கலந்து அவனிடத்தில் போக்குவரவா இருப்பது யூதனுக்கு விலக்கப்பட்டிருக்குதுப்பா. ஆனா கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நேசித்திருக்கிறார். யூத கலாச்சாரம், யூதனுடைய பிரமாணம் என்னவென்றால் அந்நிய ஜாதியருடைய கலக்கக்கூடாது என்பது. ஆனால் யாரெல்லாம் தேவ பிரியரா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறார்களோ, தேவனை நேசிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. குமாரன் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் தேவன்கிட்ட போய் சேராது. தேவனை நேசிக்கிறாங்கன்னா தேவன் தம்முடைய குமாரனை அளவில்லாமல் நேசித்து அளவில்லாமல் அவர் மேல அபிஷேகித்திருக்கிறார். தம்முடைய குமாரனுக்காகவே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்திருக்கிறார் என்கின்ற ரகசியத்தை அறிந்தவர் தான் கொர்நேலியு. குமாரனுடைய மகிமையை அறிந்தவர். யூதனானுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ள அரிசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? அந்த வீட்டில் ஆரம்பிக்கும் போது சரி, நீ வந்து என்னை அழைத்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே கொர்நேலியு சொல்லுற பாருங்க, 30ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து. போதும். என்ன பண்ணி? உபவாசித்து. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில உபவாசம் உங்க வாழ்வியலாக இருக்கிறதா? தேவ தூதனையே தேவன் அனுப்பினார். ஏன் தேவ தூதனையே அனுப்பினார் என்றால், இந்த கொர்நேலியு தேவ பிரியனாய் இருக்கிறான். இந்த கொர்நேலியு இவனுக்கு இல்லாத சுகபோகமே கிடையாது. இவன் மிகப்பெரிய ஒரு ஆர்மி ஆபீசர். ரோம அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியில் ஒரு போர் சேவகனாய் 100க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுகபோகத்தில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவன். ஆனால் இந்த கொர்நேலியு சுகபோக பிரியன் அல்ல, அவன் தேவ பிரியன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தேவ பிரியன். எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு, நான் இந்த நேரத்தில் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். 9ஆம் மணி நேரம். 9ஆம் மணி நேரம் என்பது அந்தி பலி செலுத்தும் நேரம். 3 மணி. 9ஆம் மணி நேரம் என்பது 3 மணி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை விட்டாரே, அந்த மணி நேரம். அப்போ தேவ பிரியர் என்றால் தேவன் தம்முடைய குமாரனை அளவில்லாமல் நேசித்து தம்முடைய குமாரனுக்காகவே சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். குமாரன் தம்மை ஒப்பு கொடுத்தவர் என்பதுதான் தேவ பிரியர். குமாரனை போல ஒப்பு கொடுக்கிற அனுபவம் தான் தேவ பிரியர். நான் 9ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது, நான் உபவாசம் பண்ணி கொண்டிருந்த போது, ஏன் என் தேவன் ஆவியா இருக்கிறார். என் தேவனை தொழுது கொள்ளுகிற நான் இப்படிதான் நான் ஜெபிக்க வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார் என்பதை இந்த கொர்நேலியு அறிந்திருந்தபடியினாலே அவருடைய வாழ்வியலே உபவாசமாக இருந்தது. வாழ்வியலே உபவாசம். ஆக நீங்க உபவாசிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுவார். அவர் சத்தம் நல்லா தெளிவாக கேட்கல. இந்த மாம்ச சத்தம் எல்லாம் அடங்கும், இந்த கொலுசு சத்தம் எல்லாம் அடங்கும். தேவ சத்தம் நமக்குள்ளே நல்லா மகிமையாக வரும். அவ்வளவு பெரிய வெளிச்சம் நமக்குள்ளே கிடைக்கும். அதனால் ஏதோ ஒரு நாள் உபவாசிக்கிறேன், ஏதோ மாதத்தில் ஏதோ ஒரு நாள், அப்படி அல்ல. அது நம்முடைய வாழ்வியலாக. இப்போ சகோதரிகள்லாம் நம்முடைய சகோதரர்கள் வேலைக்கு போனாலும், பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாலும், நீங்கள் வீட்டில் உபவாசித்து அந்த உபவாசத்தை உங்கள் வாழ்வியலாக கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தாரை காத்து அவர்களை மீட்டு கொண்டு அவர்களை பூர்ண சமாதானத்தில் நடத்த அவர் நீதியும் வல்லமையும் உடையவராக இருக்கிறார். அப்போ பேதுரு வந்து சொல்கிறாரு, பேதுரு உங்கள் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஓகேப்பா நீ தேவ பிரியனாக இருக்கிற, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, நீ தேவ பிரியனாக இருக்கிற, அதனால தான் தேவன் ஒன்று நேசித்திருக்கிறாரு. வாசிக்கலாம் பாருங்க, 34 வாசிக்கும் போது, அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த ரகசியத்தை வந்து இங்க சொல்றாரு பாருங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, அவர் எல்லாரும் மேல பிரியமா இருக்கிறாரு, தம்முடைய குமாரனை போலவே எல்லாரையும் மாற்றும்படி அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் நல்லா கவனிங்க, நாங்கள் இவர்கள் அறியாதிருந்த எந்த ஜனத்தினால் ஆயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் இப்பதான் எனக்கு கான்பிடன்ஸா புரியுது, பிராக்டிக்கலா நான் அனுபவிக்கிறேன். யார் வந்து நீதிமான்களாக தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்துகிறார். உங்க மேல அபிஷேகத்தை கொடுக்கும்படியாய் உங்களில் அபிஷேகத்தை கொடுத்து அவர் தம்முடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்ளும்படியாய்
தேவ பிள்ளைகளாக உங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய் அவர் உங்க மேல பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் பேதுரு சொல்வதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதே மாதிரி அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே பொழிந்தருளப்பட்டார். ஹல்லேலூயா சொல்லாமா? தயவு செய்து உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் பாவ உணர்வு அடைந்து தேவனுடைய பிரியத்தை உணர்ந்து தேவனுடைய அன்பை உணர்ந்து நீங்கள் தேவ பிரியர்களாக இருப்பீர்களே ஆனால் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அவர் உங்கள் மேல் அவர் பொழிந்தருளி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வல்லமை உடையவர். அப்போ நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் என்பது ஒரு மாபெரும் ரகசியம். இங்கே தான் தரிசனங்கள்லாம் வெளிப்படும். அவர்கள் ஒன்று சேர்ந்து அந்தியோகியா பட்டணத்தில் உபவாசித்துக் கொண்டிருந்த வேளையிலே சபையாராய் ஒன்று சேர்ந்து சபையை குறித்த தரிசனம், நம்முடைய குடும்பம் சபையில் நல்ல ஐக்கியப்படும். அதுதான் உபவாச ஜபத்துக்கு சகோதரிகள் குடும்பமாய் உபவாச ஜபத்துக்கு வரணும். அப்போ சபையில் நடக்கிற உபவாச ஜபம் என்பது நமக்கு தரிசனங்கள் விஸ்தாரமாகும், நம்முடைய குடும்பம் சபையில் ஐக்கியப்படும். ஆனால் அதற்கு முன்பதாக தனிப்பட்ட ரீதியில் தனி மனித அந்த உபவாசம் நம்முடைய வாழ்வியலாக இருக்குமே ஆனால் தேவன் நம்ம எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த அவர் வல்லமையோடு இருக்கிறார். இவர்கள் மேலே, இந்த தேவ பிரியராக இருக்கிற தேவ பக்தியாக இருக்கிற இவர்கள் மேலே தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்ததுமே இவங்க எல்லாமே அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. தேவன் எவ்வளவு நல்லவர், ஆமென் சொல்லுங்க. அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை சொல்லி அவர்கள் பூரிப்படைந்தார்கள். இப்போ நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நித்திய சமாதானம், நித்திய மகிழ்ச்சி, என்றென்றைக்கும் நமக்குள்ள நித்திய ஜீவன் நிலைத்திருக்க வேண்டுமே ஆனால் உபவாசம் உங்களுடைய வாழ்வியலாக மாறட்டும். கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உடையவர் இருக்கிறார். அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். ஏன்னா வார்த்தை தான் நமக்கு எல்லாமே, தேவனுடைய வார்த்தை. அந்த வாசத்தை நம்ம முடிக்கலாம். 44வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதாங்க மகிமை. தேவனை அவர்கள் புகழுகிறார்கள், பல பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். இவங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம அந்நிய பாஷை என்று சொல்லுகிறோம், அது நிறைய பேருக்கு புரியலன்னு. ஆனால் யாரோ ஒருத்தருடைய பாஷை, உலகத்தில் எத்தனையோ பாஷைகள் இருக்கிறது, யாரோ ஏதோ ஒரு தேசத்தில் பேசுகிற அந்த பாஷையாகத்தான் அது இருக்க வேண்டும். நல்லா கவனிக்கிற, பற்பல பாஷை, அந்நிய பாஷை, பற்பல பாஷை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இந்த பாஷைகளை நமக்குள்ள தெளிவுபடுத்தி அந்நிய பாஷை பேசும்போது அதற்கான வியாக்கியானத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உடையவர். இப்போ பேதுரு இதை பார்த்ததுமே, பெந்தகோஸ்தே நாளிலே ஆபிரகாமின் சந்ததியாகிய எங்களுக்கு ஒரு விடுதலையாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுப்பார் என்ற வாக்குத்தத்தை நாங்கள் பெற்றோம். ஆனால் இவர்கள் எப்படி பெற்றார்கள் என்பதை பேதுரு கண்கூடாக பார்க்கிறார். இவர்கள் புறஜாதியார். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது, இந்த விசுவாசம் உள்ள வார்த்தை கேட்கும் போது என்ன வார்த்தை கேட்டாங்க? குமாரன், தம்முடைய குமாரனை கொண்டு இந்த உலகத்தை நியாயந்திருக்க போகிறார், தம்முடைய குமாரனுக்காக சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார், அவருடைய குமாரன் நமக்காக யாவையும் செய்து முடித்த இந்த குமாரனுடைய அந்த ஒப்பு கொடுத்தல், அந்த குமாரன் என்றால் ஒப்பு கொடுத்தல், அந்த ஒப்பு கொடுத்தலை கேட்டதுமே இவர்கள் மேல பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் வந்தது. அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். எல்லா காலத்தையும் ஆமென் சொல்லாமா? அப்ப தேவனை புகழ வேண்டும். தேவனை புகழும்போது தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள மனமகிழ்ச்சி, ஆராதனை, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள், அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமும் தேவனுடைய பரிசுத்தமுமாக இருக்கிற ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும் போது, நாம் தேவனை புகழும் போது நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த நித்திய சந்தோஷம் நிலைத்திருக்கும். தேவனை புகழ்வது என்பது சந்தோஷம். அவர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உணர்ந்தோம்னாவே தேவனை அப்படியே புகழ்ந்து கொண்டே இருப்போம், அவரை துதித்து கொண்டே இருப்போம், அவர் ஆராதனை செய்து கொண்டே இருப்போம். அப்படிப்பட்டதான இந்த தேவனை புகழ்கிற அந்த புகழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி, அந்த துதி நம்முடைய இருதயத்தில் என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக, அன்பின் ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, உங்க நேசக்கரம் இதுவரைக்கும் எங்களுக்குள் இருந்ததுக்காய்